எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். ஃபுல்லா மட்டும் முதலாளி லாக்குள் நானு. ஐபிஎல் சீசன் ஆளாளுக்கு வந்து ட்ரேடுங்கிறாங்க, ரூமருங்கிறாங்க, நியூஸுங்கிறாங்க. பட் எப்படியா இருந்தாலும் ரிட்டன்ஷன் பண்ணி தான் ஆகணும் 15ஆம் தேதி. அப்பதான் நமக்கு அஃபிஷியலா தெரியும். பட் யார் யாரை பண்ணுவாங்க, எப்பப்போ பண்ணுவாங்க அப்படின்னு தான் பேச வந்திருக்கோம். கேகேஆர் எல்எஸ்டி ஃபர்ஸ்ட் இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். கேகேஆர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நான் ஸ்குவாடை படிக்கிறேன். பாய்ஸ் நீங்க எப்படி போவாங்கன்னு சொல்லுங்க. இது யாரெல்லாம் ஷுவர் ரிலீஸ்னு சொல்லுங்க. யாரா எங்க எல்லாம் கேப்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. அஜிங்கிய ரஹானே கேப்டன், எடுத்தோடனே கேப்பு. குவிண்டன் டிகாக்கு, மணிஷ் பாண்டே, அங்கிரிஷ் ரகுவன்ஷி, குர்பாஸ், ரமன்தீப் சிங், ரிங்கு சிங், லவ்னித் சிசோடியா, ரோமன் பவல், வெங்கடேஷ் ஐயர் ஷுவர் ரிலீஸ்ன்னு நான் நினைக்கிறேன். சுனில் நாராயண், அனுகுல் ராய், ஆண்ட்ரே ரசல், மொயின் அலி, வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன், மாயங்க் மார்க்கண்டே, ஆண்ட்ரிக் நாக்கியா, லாகுல் நீங்க பாட்டு பாடுறதுக்கு தயாராகிக்கோங்க. சேத்தன் சர்க்காரியா, வருண் சக்கரவர்த்தி, சிவம் சுக்லா, உம்ரான் மாலிக் வித்ரான். பட் அந்த டீமோட தான் அவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு அடிக்கடி. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்த பஞ்சாப் இருக்குல்ல, ஒரு வருஷமும் மொத்தமா முடிச்சு விட்டு போவாங்கல்ல, அந்த அது வந்து பண்ண வேண்டிய டீம் வந்து இப்போதைக்கு இந்த டீம்ல வந்து கல்கட்டா தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஏன்டா அவ்வளவு சொல்ற? இல்ல அவ்வளவு இல்லடா, ஒரு 10 பேர் ரிட்டைர்மெண்ட் மொத்தமா இது பண்ணிட்டு போலாம். பட் அவங்க கேகேஆர் வந்து இந்த சிவம் மாவி கில் எடுத்த டைம்ல இருந்து இப்ப வரைக்கும் என்னன்னா சாலிடா அவங்க பிளேயிங் லோன் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு சுத்தம் ஃப்ரெஞ்ச் பிளேயர்ஸ் இல்லாமலே இதாயிடுறாங்க. இப்பயும் வந்து ஒரு 5 பேர் நீ அசைக்க முடியாத பேர் பிளேயிங் லோன்ல இருக்காங்களே, லைக் ஹர்ஷித் ராணா. அவங்கள மட்டும் சொல்றேன், அவங்கள மட்டும் பண்ணிட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போனோம். கொஞ்சம் நிறைய ஃப்ரெஞ்ச் பிளேயர்ஸ். சரி, நம்ம ஒரு பிளேயருக்கா வருவோம். கேப்டன் ஆரம்பிக்குமா? ஆரம்பிங்க. அவங்க கேப்டன்சி மாத்தணும்னு சொன்னாங்க. சோ ரிலீஸ் தான். அதுக்கு ரிலீஸ் பண்ணோன்னு இல்ல, ஆக்சுவலா பார்த்தா ஹி பிளேட் ரியலி வெல். பட் நிறைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு அந்த என்ட்ரி தான் இது வந்துச்சு. ரிலீஸ் பண்ணா டெல்லி எடுப்பாங்கன்னு நான் சொல்றேன். ஹை சான்ஸ் இருக்கு. ஸோ 2 கோடிக்கு வந்து ரிலீஸ் பண்ணாம அவர் வச்சிருக்கலாம். பட் ஆனா வச்சிருந்து கேப்டன்சி அந்த ப்ராப்ளம்லாம் வருதுன்னா அதுக்காக வேணா ரிலீஸ் பண்ணலாம். ரிலீஸ் தான் பண்ணிடுவாங்க. ரிலீஸ். ஓகே, மணிஷ் பாண்டே பல நாள் மணிஷ் பாண்டே ரிலீஸ் பண்ணி திருப்பி வாங்கிக்குவாங்க. ஜடேஜாவே கிளப்பி விட்டாங்களா? மணிஷ் பாண்டே எல்லாம் யாருப்பா? யாரும் எடுக்க மாட்டாங்க. மணிஷ் பாண்டே எல்லாரையும் ரிலீஸ் பண்ணி அவங்க எடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ அதனால அது ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை. குவிண்டன் டிகாக்கு வாங்க. குவிண்டன் டிகாக்கு வாங்க. இப்ப செஞ்சுரி அடிச்சாரு. ரீடைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அனுப்பிடுவாங்க, கண்டிப்பா அனுப்பிடுவாங்க. இப்ப செஞ்சுரி அடிச்சாரே பிரதர். இப்ப வந்து கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்காரு. 3.6 தான். கீப்பர், ஓபனிங் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட். இல்லையா நிறைய இல்ல எனக்கு தெரிஞ்ச கொடுத்துருவாங்க. நிறைய பேர் இருக்காங்க. இப்போ உட்கார்ந்து பெண்டக்கெட் கீப்பர் இல்ல, பட் ஓபனிங் ஸ்பாட்க்கு சொல்றேன். அவங்க பெண்டக்கெட் நம்ம சொல்றோம், ஆனா பெண்டக்கெட் ஒன்னும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல நிறைய இதுல. இஸ் நாட் ஆஃப் கிரேட் ஃபார்ம் ரீசென்ட்லி. அது அவரை நம்பி நீ, அதுவும் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல அவர் நம்பி நீ போறது கொஞ்சம் கஷ்டம் தான். இன்னொன்னு வந்து இப்ப நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்து ஒன் டே வேர்ல்ட் கப் வந்து பயங்கரமா அடிச்சாரு. அதுக்கப்புறம் 2020 கிராக் பண்ணலாம். இப்பயும் வந்து அடிச்சிருக்கிறது ஒன் டேல தான் அடிச்சிருக்காரு. அது அவர் எவ்வளவு போர் ஃபார்ம்ல இருந்தாரு மத்த லீக்ஸ்ல எல்லாம். அதனாலதான் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து திரும்ப வந்திருக்காரு. அந்த டச் இருக்கணும் தான். ஸோ அதனால அவர் யாரும் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து அவ்வளோ போட்டி போட்டுலாம் யாரும் போக மாட்டாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு பாத்துக்கலாம். ஓகே, ஆமா, நம்ம வந்து அரட்டை ஸ்கோர் இஸ் டிவைடட் வித் குவிண்டன் டிகாக்கு. முதலாளி வந்து வச்சிருக்கலாங்கிறாரு. ராகுலும் மட்டும் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்றாங்க. எனக்கு வந்து இதுல கருத்து இல்லை. குவிண்டன் டிகாக்கு பத்தி இப்போதைக்கு கருத்து சொல்ல விரும்பல. ஆமா. சோ அதனால அடுத்து ராமன்தீப் சிங் வாங்கப்பா. ரகுவன்ஷி ஐ அம் அஸ்யூமிங் இஸ் கோயிங் டு ஸ்டே. ரகுவன்ஷி ராமன்தீப் ரீடைன். ஆனா ட்ரேடுன்னு ரொம்ப நாள் வச்சு பார்த்தாங்க. எங்க வீட்லயும் 2 பொண்ணு இருக்கு அப்படின்னு. ரமன்தீப் வந்து போன சீசன்ல வந்து அழுகாத குறையா கேட்டாரு, எனக்கு பேட்டிங் கொடுங்கன்னு. ஓப்பனிங் கூட இறங்குறேன்றாரு. இவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் பாண்டியாக்கு இவங்க நிதிஷ்குமார் கொடுத்த சான்ஸ் ரமன்தீப் கொடுத்திருந்தாங்கன்னா ஐ எம் ஷூர் ஹி வுட்ன்ட் ஹவ் டன் வெரி பேட். அவருக்கு வந்து எல்லா அட்ரிபியூட்ஸும் இருக்கு. இஸ் கன் ஃபீல்டர், நல்ல பவர்ஃபுல் ஹிட்டரு, லோவர் ஆர்டர் ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு, டீசென்ட் பவுலர். பெரிய ஒரு பிரெட்லின்னு நான் சொல்ல வரல, பட் ஹீ கேன் கான்ட்ரிபியூட். அதனால அந்த ப்ராஜெக்ட்ல நம்மளுக்கு தெரியாது. பட் ஹி மைட் ஹேவ் ஆஸ்க்ட் ஃபார், ஏன்னா அவர் போன சீசன் பேச வச்சு சொல்றேன்,
என்னை ரிலீஸ் பண்ணுங்கன்னு கேட்டிருக்கலாம். இப்ப அபிஷேக் நாயர், ஆனா அபிஷேக் நாயர் தான் இப்ப கோச்ன்றதுனால இல் ப்ராப்ளி கீப் ஹிம் தான். நம்ம வந்து another thing you have to think about KKRன்றது வந்து கோச் அபிஷேக் நாயர். அதாவது WPL டீமை ஃபுல்லா வைப் அவுட் பண்ணிட்டாரு. யூபி டீம் இன்க்ளூடிங் ஃபுல்லா வைப் அவுட் தீப்தி பண்ணி சர்மா த பிளேயர் ஆஃப் த சீரீஸ், பிளேயர் ஆஃப் த சீரீஸ், ஆல்ரவுண்டர், ட்ரூ ஆல்ரவுண்டர். அதாவது டாப் 4ல பேட்டிங் பண்ணுவாங்க, பவர் பிளேல போடுவாங்க, டெத்ல போடுவாங்க, எந்த ஃபேஸ்ல வேணாலும் போடுவாங்க, ஸ்பின்னர். அப்படிப்பட்ட ஒரு ஆல்ரவுண்டர் அண்ட் இந்தியன் ஒரு லெஜெண்ட் ஆஃப் த கேம் தான் நான் சொல்லுவேன். வேர்ல்ட் கப் இப்போ கரண்ட் ஃபார்ம் வந்து மேன் ஆஃப் த சீரீஸ் வில்லியம் சூட்டிருக்காரு, பாத்துக்கோங்க. ஸோ அதனால இவர் எல்லாரையும் காலி பண்றது கூட வருண் சக்கரவர்த்தி நிறைய தவிர எல்லாரையும் காலி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக்கரவர்த்தி, ரிங்கு சிங் இவங்களெல்லாம் விட முடியாது. அசித் ராணா, வைபவ் ஓவரா கூட நியூ பால் வேல்யூ விட மாட்டாங்க. அங்கிரீஷ் ரகுவன்சி இவரும் தான், ரமன்தீப் தான். சரி, ரோமன் பவல்பா. ரோமன் பவல் ஐ திங்க் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா தான் இருக்கு. பட் என்ன ப்ராஜெக்ட் நாயர்ல வருவாரா இல்லையா? லாகுல் தான் கூப்பிடுவாரா நாயர் அப்படின்னு கூப்பிடுவாரா? இந்த மாதிரி கேகேஆர்னு ஒரு டீம் இருந்துச்சு, அந்த டீமே காணோம் அப்படின்னு லாகுல் ரெயின் கோட் போட்டு கூப்பிடுவாரு. அந்த ஃபைல் எடுங்க நாயர் அப்படிங்கிறாரு. டீமே அனுப்பிடுவாங்க. யாரு ரோமன் பவல் அனுப்பிடுவாங்களா லாகுல்? ஆமா, அவங்க வந்து ஜேசன் ஹோல்டரையும் டார்கெட் பண்ணனும்னு பாப்பாங்க. சோ ரிலீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பர்சனலா போயிட்டு வேணும்னா இல்லனா 3 பாயிண்ட் சம்திங் நினைக்கிறேன் இல்லையா? 1.5 பேஸ் பிரைஸ் தான். ஓகே ஓகே சரி, ரசலுக்கு வாங்க. அட்ரஸ் ரசல் இந்த ரூம். ரிலீஸ் என்ன பிரதர்? அவங்க என்ன பண்ணுவாங்களான்னு தெரியல. என்ன பொறுத்தவரைக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கிடையாது. நம்ம இப்ப சென்னைக்கு பேசுன மாதிரி தான் எமோஷன்ஸ் சைடுல ரசலரா ரிலீஸ் பண்றது வந்து இந்த வட சென்னையில இந்த அமீர் ராஜன் செட்டிங் போட்டு கூட்டு போன மாதிரி தான்டா. இல்ல அதத்தான்டா சொல்ல, நான் முன்னாடி இருந்து அதான் சொல்லிட்டு. இந்த வெங்கி மைசூர், அபிஷேக் நாயர்லாம் வந்து சமுத்திரக்கனி, இந்த ஆடுகளும் நல்ல ரெக்கார்ட் இருக்கு. எல்லாருக்கும் பழைய ரெக்கார்ட் நல்லா இருக்கு. டீம் ப்ராக்ரஸ் ஆகணும்னா இவங்க எல்லாம் விட்டுதான் ஆகணும். என்னடா மட்டும் ஃபார் தி சேக் ஆஃப் தி டீம். அண்ட் இப்ப நீ ரசல் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா ரமன்தீப் சிங் வச்சு நீ அந்த இடத்த ஃபில் பண்ணலாம். திரும்பி பிட் பண்ண மாட்டாங்களா ரசல் ரிலீஸ் பண்ணிட்டு? தெரியாம கேக்குறேன். பிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஐ திங்க் 12 crores என்னடா நீ பிட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றியாடா? நீ இப்ப இருக்க ஃபார்ம்ல ரசல வந்து ஆக்ஷன்ல 12 crores கொடுத்து எடுப்பியா? நான் எடுக்க மாட்டேன். நான் முதல்ல இருந்தே எடுக்க மாட்டேன். முடிஞ்சு போச்சு. திருப்பி கூட எடுக்க மாட்டாங்கன்றீங்களா? ஆக்ஷன்ல திருப்பி போறதுக்கு ஒரு 4-5 எடுக்க மாட்டாங்களா? சொல்றேன். பட் ரிலீஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பண்ண மாட்டாங்கன்னு நானும் நினைக்கிறேன். பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். If they want to stay emotional, they can stay emotional. நாயர்லாம் அது கொஞ்சம் வேண்டாம். நாயர் அவங்களுக்கே அந்த அடி அடிக்கிறாரா? அந்த அளவுக்கு எமோஷனல்லாம் இல்லடா. கில்லே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, இல்ல அதெல்லாம் பிளண்டர் ஆஃப் ஐபிஎல் வந்து அந்த ரஷீத் கான் அடுத்து கில்லு தான், செகண்ட் கில்லு தான். சரி, இப்ப இதுக்கு வாங்க. சுனில் நரேனப்ப ரீடைன் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது நாயர் எந்த மூட்ல இருக்காருன்னு தெரியாது. சரி, ஓகே. அலிபாய் போயிருவாருன்னு நினைக்கிறேன் ஆக்ஷன் போலுக்கு இல்லையா? அனுகுல் ராய் என்ன நினைக்கிறீங்க? அனுகுல் ராய் நல்ல ஃபீல்டர். ஓகே. வெங்கடேஷ் ஐயர் ஷுவரா போயிருவாருன்னு நினைக்கிறேன் ஆக்ஷனுக்கு. ஷுவர் ரிலீஸ் ஆக்ஷன் தான் போறாரு. இது வந்து பவுலர்ஸ் வந்து வைபவ் ஓவரா, ஹர்ஷித் ராணா ஷுவரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி 3 பேர் ஷுவரா இருக்காங்க. இதுல வந்து நோக்கியா, ஸ்பென்சர் ஜான்சன் பத்தி சொல்லுங்க. ரெண்டும் ரிலீஸ். நோக்கியாக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் போவாங்க பார். மாயங்க் மார்க்கண்டே, சேத்தன் சக்காரியா சொல்லுங்க. உம்ரான் மாலிக் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. உம்ரான் மாலிக் வந்து ரீடைன் பண்ணுவாங்க. இல்ல பேஸ் பிரைஸ் 75 தான் வாங்கினாங்க. ரீடைன் பண்ணாங்க. ஏன்னா இவர் அபிஷேக் நாயர் வந்து ட்ரைனிங் வித் அபிஷேக் நாயர். ஸோ மேபி இருக்கு. பட் இன்னொன்னு வந்து நம்ம நிறைய ரிலீஸ் சொல்றோம், யோசிக்கணும். இது வந்து மினி ஆக்ஷன் தான். அதனால கேகேஆர் ஃபுல்லா ரீபில்ட் பண்றது. அது ஒரு பாயிண்ட். வெற்றி சொல்றது முக்கியமான பாயிண்ட். அங்க எல்லாத்தையும் கலச்சு விட்டாருன்னா அது மெகா ஆக்ஷன். WPLக்கு வந்து இந்த வருஷம் மெகா ஆக்ஷன். இது வந்து மினி ஆக்ஷன். விட்டதெல்லாம் டொமஸ்டிக்ல உம்ரான் மாலிக் போட்டதுக்கு இல்ல. If he is able to work with him, அவனுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணா they can keep him.
நான் என்ன சொல்றேன்னா போன தடவை வந்து 4 ஃபாஸ்ட் பவுலர் தான் மொத்தமா இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் இருந்தாங்க ஸ்குவாட்ல. சக்காரியா வந்து ரீப்ளேஸ்மெண்டா உள்ள வந்த அப்புறமும் 4 ஃபாஸ்ட் சக்காரியா வந்து நெட் பவுலரா இருந்தாரு, அப்புறம் ஒரு சான்ஸ் கொடுத்து உள்ள கூப்பிட்டாங்க அவர் இன்ஜுரிக்காக. 4 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் மொத்தமா இருந்தாங்க. இப்ப அவங்க மென்டாலிட்டி வந்து 21 22 ஸ்குவாட் தான் வச்சுப்போம், 25 எல்லாம் வச்சிருக்க மாட்டோம் அப்படின்னு வேற ஒரு இது இருக்காங்க. இப்ப அவங்க புதுசா ஒரு 2 பவுலர் போகணுன்ற ஆப்ஷன் இருக்கணும்னா ஏற்கனவே அர்ஷித் ராணா வைபவ் ரீடீம் பண்ணிட்டாங்கன்னா 2 பேரையும் எப்படி வச்சுட்டு ஒரு புது யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்ப அவங்க இதுலயே வந்து பெங்கால் அந்த பேர் மறந்து பெங்கால் ரஞ்சி ட்ரோஃபில ஒரு பவுலர் நல்லா போட்டாரு ஒரு தடவை, ஆனா போன வருஷம் எடுக்கல. அவர் சகீப் தானே, சகீப் ரொம்ப நல்லா போடுவார், சூப்பரா போடுவார் அவர். பட் அவர் ஏன் எடுக்கலன்னு தெரியல. அது அதான் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் போகணும்னா சொல்றேன், அட்லீஸ்ட் ஒருத்தர்னாச்சும் ரிலீஸ் பண்ணணும். இப்ப இருக்கிற ஃபார்ம்ல உம்ரான் மலிக் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இதுதான் கேகேஆர் பத்தி வேற ஏதாவது கருத்து சொல்லணும்னா இதுதான் உங்களுக்கான வாய்ப்பு, சொல்லுங்க லாகுல். முன்னாடி பயங்கரமா ரூட் பண்ணேன், இப்ப அதே மாதிரி குர்பாஸ் ரீடைன் பண்ணுமா இல்லையா? குர்பாஸ் விட்டுட்டேன், அதை மட்டும் சொல்லிருங்க. குர்பாஸ் இல்ல சிசோடியா ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். குர்பாஸை விட்டுறலாம், என்ன கேட்டா குர்பாஸை விட்டுருவாங்க. அவர் ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட், அதனால வாய்ப்பு கம்மின்னு நான் நினைக்கிறேன். பாப்போம், அதை எடுக்காம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்ல யாராவது கடைசியா பேக்கப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ அப்படியே அடுத்த டீம் போலாமா? லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ். அங்க நாயர்னா இங்க ஓனரே வந்துருவாரு. இட்லி சாம்பார்லாம் வச்சு சட்னி ஊத்துற மாதிரி போட்டோலாம் போடுவாரு. பட் தென் நீங்க உங்களை சாக் பண்ணி அனுப்பிச்சு என்ன சொல்றாருன்னு தெரியாது. ஆமா, சோ செந்தமிழ் கவிஞன் நான் அப்படின்னு செந்தமிழ் கவிஞன் நாய் பண்ணாடா அப்படின்ட்டு வந்து இங்க ஆரம்பிச்சிருவாரு. அதேதான் தட்ஸ் தி ட்வீட். செந்தமிழ் கவிஞன் நான் போடுங்க, முத்தமிழ் அறிஞன் நான் அப்படின்னு வந்துருவாரு. ஸோ இப்போ வந்து ரிஷப் பந்த் கேப்டனு என்னப்பா இருக்காருல்ல, ஓகே. ஆயுஷ் பதோனி இருப்பாரு. படிச்சிடறேன் நானு. ஹிம்மத் சிங், அப்துல் அதுக்குள்ள யோசிச்சு வச்சிருங்க. ஹிம்மத் சிங், அப்துல் சமத், மேத்யூ பிரிட்ஸ்கி, ஆரியன் ஜுயால், டேவிட் மில்லர், எய்டன் மார்க்கம், நிக்கோலஸ் பூரன், யுவராஜ் சௌத்ரி, ஹங்கர் கேக்கர், ஹர்ஷின் குல்கர்னி, மிச் மார்ஷ், ஷாபாஸ் அகமத், ஆகாஷ் தீப் சிங், ஆகாஷ் சிங், ஆவேஷ் கான், வில்லோ ரூக், பிரின்ஸ் யாதவ், திக்வேஷ் ரத்தி, ரவி பிஷ்னாய், மணிமாறன் சித்தார்த், ஷாதுல் தாக்கூர், மோசின் கான், மாயங்க் யாதவ், ஷாமர் ஜோசப். அதான் பந்த் கண்டிப்பா ரிட்டைன் பண்ணுவாங்க. இதுல ஷுவர் ஷாட்னா பந்த், பதோனி, பூரான், அப்புறம் மிச் மார்ஷ், மார்க்ரம் 5, அப்துல் சமத், அவேஷ் கான் 6. ஆரியன் வச்சிருப்பாங்களா? ஆரியன் அவங்களுக்கு ஒரு விக்கெட் கீப்பர் பேக்கப் வேணும், அதுக்கு வந்து இந்தியன் விக்கெட் கீப்பர் பேக்கப் வேணும், ஆரியன் ஜுவல் வச்சிருப்பாங்க. அப்புறம் திக்வேஷ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திக்வேஷ் வச்சிருப்பாங்க. நம்ம லைனாவே போலாம். இப்ப அப்துல் சமாதும் அவங்க ரிட்டைன் பண்ணிடுவாங்க. ஓகே, இந்தியன் பிளேயர்ஸ் வேற மேத்யூ பிரிட்ஸ்கி சொல்ல அப்போ லைனாவா அவரோட இதுவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.5 தானே எடுத்தாங்க. அதான், சோ அவங்க அந்த இதுலயும் இருக்காரு. சோ அவங்க ரிட்டைன் பண்ணுவார் தான் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் லைக் பேக்கப் ஃபார் புரான் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஹிம்மத் சிங் போன வாட்டி மிச் மார்ஷ் மாதிரி அந்த மீஸ் வச்சுட்டு வந்தாரு, சூப்பர் மாரியோ மீஸ் வச்சுட்டு வந்தாரு. நிறைய சான்ஸ் வேற கொடுத்தாங்க. ஆனா அவருக்கு சான்ஸ் கிடைச்சாங்கன்னா சான்ஸ் கிடைக்கல, அவருக்கு பேட்டிங் கிடைக்கல, பவுலிங் கிடைக்கல. கேம் கொடுத்தாங்க அவருக்கு, ஆனா கேம் கொடுத்தாங்க, ஆனா ரெண்டும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு கேட்ச் மட்டும் விட்டாரு நினைக்கிறேன். கேட்ச் ரன் அவுட் விட்டாரு. அந்த அளவுக்கு இருக்காருன்னா ரிட்டைன் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஆரியன் ஜுவலும் ரிட்டைன் பண்ணுவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஆரியன் ஜுவல் கண்டிப்பா பண்ணுவாங்க, ரிட்டைன் பண்ணுவாங்க கண்டிப்பா. மில்லர் அவுட்னா ஜிடி போவாங்க. மில்லர் அவுட், ஜிடியும் போவாங்க, மஞ்ச சுகாயும் போவாங்க. மஞ்ச சுகா போவாங்களா? போவாங்க. நான் சொல்றேன், சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மில்லர், இந்தியன்னா நிதிஷ் ராணா இந்த மாதிரி யாருக்காவது போவாங்க. ஓகே, இப்போ இவங்களுக்கு வாங்க திருப்பி. யுவராஜ் சௌத்ரி, ராஜவர்தன், ஹங்கர் கேக்கர். யுவராஜ் சௌத்ரி ரிலீஸ். ஓகே, ஹங்கர் கேக்கர் ரிலீஸ் தேவைப்பட்ட திருப்பி வாங்கிக்குவாங்க. ஹங்கர் கேக்கர்லாம் அந்த ப்ராஜெக்ட் பாண்டியால வந்திருக்க வேண்டியவர், சிஎஸ்கேல போய் மாட்டி 3 வருஷம் சான்ஸ் கிடைக்காம. ஐ திங்க் அவங்க இன்னும் நிறைய இப்போ சிவமாவிக்குலாம் போவாங்க. சிவமாவி வேற இப்போ செஞ்சுரி அடிச்சிருக்காரு ரஞ்சி ட்ரோஃபில இன்னைக்கு.
இதுதான் நெட் பவுலரா இருந்தாரு. அந்த இதுல ஆப்ஷன் வேணும்ன்றதுக்காக அங்கீகரிக்கிற வந்து வேணா இது பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. அஸ்வின் குல்கர்னி அஸ்வின் ரொம்ப ஹையா குல்கர்னி ரேட் பண்றாங்க அவங்க. ஹையா ரேட் பண்றாங்க. ஓப்பனிங் நிறைய விளையாடுறாரு. ஸோ அதனால அவரை கண்டிப்பா ரிட்டீன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மெயினா வந்து அவங்க எடுத்த நிறைய பிளேயர்ஸ் வந்து பேஸ் பிரைஸ் 0.3 0.5 0.75 எடுத்திருக்காங்க. ஏன்னா 27 கொடுத்து பண்ட்டுக்கு எடுத்ததுனால தேவர் ஷார்ட் ஆஃப் கேட்ச். ஸோ அதுல இருந்து பில்ட் பண்ண டீம் தான் நிறைய பேர். ஸோ அவங்க ஒன்று ரிலீஸ் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அன்லெஸ் தே ஹேவ் ஸ்பெசிபிக் ஸ்பாட்ஸ் டு ஃபில், பர்டிகுலர் பவுலிங்கை ஃபில் பண்ணும். பவுலிங்ல தான் இருக்கே. ஆகாஷ் தீப் ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிட்டா போயிடும். அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடு. ஷாபாஸ் அஹமத் என்ன ரீடைன் ஷபாஸ் ரிலீஸ் வந்து பண்ண 2.4. நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ ஐ திங்க் ரிலீஸ் தான். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல அவங்க. அந்த வேல்யூக்கு வெற்றி 2 கிடைச்சா நமக்கு வேற யாராச்சும் போலாம். ஆக்சுவலா அதாவது நல்லா போட்டாரு. போனிட்டு திருப்பி போவாங்க. அவங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான் வண்டியா இருக்காங்களே இப்போ. ஸோ அதனால ஐ திங்க் இப்போதைக்கு ரிலீஸ். அவரு நல்லா போவார்னு நினைக்கிறேன் ஆப்ஷன்ல. He will get a team, maybe the same team, but they'll release. பவுலர்ஸ் வாங்கப்பா. ஆவேஷ் கானும் திக்வேஷ் ரதி தவிர மேபி பிரின்ஸ் யாதவ் தவிர மத்த எல்லாரும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க நான் நினைக்கிறேன். பிரின்ஸ் யாதவ் 10 லட்சம் ரூபா தான் நினைக்கிறேன். அதனால அவரே வச்சிருப்பாங்க. ஆகாஷ் நல்லா போட்டாருல கடைசியா. ஆகாஷ் சிங்கும் ஐ திங்க் தே கேன் ரிட்டைன். ஓகே. என்ன லாகுல் ஏதோ சொல்றீங்க? லாகுல் ரவி வில்லோருக்கு வந்து இப்போ இன்ஜரி எப்படி இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். மேபி வில்லோருக்கு ரிஸ்க் வெற்றி. வில்லோருக்குலாம் அனுப்பிடுவாங்க. ஷூர் சார். இல்ல ரிட்டைன் பண்றது ஃபிட்டா இருந்தானா ரிட்டைன் பண்ணலாம். இல்ல அனுப்பிடுவாங்க. வாய்ப்பு இல்லன்றாங்க. ஷமா ஜோசப் வில் ஜோசப் ரெண்டு பேர்ல ஒருத்தர் அனுப்பிட்டா போதாதா? ஷமா ஜோசப் அனுப்பி விட்டுறலாம். வில்லோருக்கு பெர்ஃபார்ம்ஸ் பெட்டர். ஹி பெர்ஃபார்ம் பெட்டர் ஃபார் தி டீம் as well. சோ ரீப்ளேஸ்மென்ட் பிளேயரா வந்தாரு. ஷமா ஜோசப் ரிலீஸ் பண்ணிட்டு ரீப்ளேஸ் அது 0.75 தான். வில்லோருக்கு என்ன வேல்யூ? 0.75 தான். 0.75 ஆ? லைக் அவங்க ஏன்னா ஷமா ஜோசப்போட ரீப்ளேஸ்மென்ட் தானே வந்தாரு அவரு. தெரியல எனக்கு. ஐ அம் நாட் ஷூர். அதோட பெரிய இருக்கறதுல பெரிய ரீப்ளேஸ்மென்ட் பத்தி நீங்க பேசலையே. ஷர்துல் தக்கூர், லார்ட், ஜஹீர் கானே போயிட்டாரு. என்ன பண்ணுவாங்க லார்ட்? கேன் வில்லியம்சன். லார்ட் வந்து திருப்பி வேற ஏதாவது டீமுக்கு கேப்டன் ஆகறதுக்கா? லார்ட் மான்செஸ்டருக்கு போவாங்களா? லார்ட் ரிட்டைன் பண்ணுவாங்க. லார்ட் லார்ட் வந்து ஆப்ஷனுக்கு வந்தா போவாங்க. 200% போவாங்க. அதான் நான் போன தடவை பேஸ் பிரைஸ்ல தான விட்டாங்க. போக மாட்டாங்க நம்ம ஆளுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். பட் ஐ திங்க் ரிட்டைன் பண்ணா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு டீசெண்டா போட. ஏன்னா எல்லாரையும் வெளியே ஓட்டணும் இப்ப. அதான்டா ஆவேஷ் பிரின்ஸ் அதோ திக்வேஷ் ரதி ஆகாஷ் சிங். இப்ப வந்து ஆகாஷ் தீப் மாயங்க் யாதவ் ஷூரா விடுறாங்க. அப்படித்தானே? 10.5 வச்சுட்டு 13 மோசின் கானும் வெளியே தான் போறாரு. 11 தானா? ஓகே. மோசின் கான் அவுட். பிஷ்னாய் வந்து திங்க் கொஞ்சம் நல்லா யோசிக்க வேண்டியது. திக்வேஷ் ரதி நல்லா போடுறாரு. எல்லா மேட்சுக்கும் 2 லெக் ஸ்பின்னர் தேவையில்ல. அப்படி பேக்கப்பா ஒரு 11 க்ரோஸுக்கு வெளியே ஒருத்தர் உட்கார வைக்க முடியுமா? ஏன்னா போன தடவை ரொம்ப அவங்களுக்கு பேட்டிங் வந்து நல்லா முன்னாடி டாப் ஆர்டர் பெர்ஃபார்ம் பண்ணாலும் ரொம்ப ஷார்ட்டா முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு அவங்களுக்கு. என்ன கேட்டா நான் பிஸ்னா ரீட்டைன் தான் பண்ணுவேன். ரிலீஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ரிலீஸ் பண்ணிலாம் வெற்றி. எத்தனை பேருக்கு லெக் ஸ்பின்னர் தேவை? வாய்ப்பே இல்ல வாங்குறதுக்கு. ரிலீஸ்லாம் பண்ணா போயிடுவாங்க. 11 மேல தான் போவோம். லைக் அந்த ஸ்கில் செட் வந்து ரொம்ப இது. அவர் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியாக்குலாம் நல்லா போட்டிருக்காரு. ஸோ ரிலீஸ் பண்ணா திரும்ப எல்லாம் கிடைக்காது. பிஷ்னாய்க்கு வந்து அடிச்சா கண்டெயின் பண்ற மாதிரி போட தெரியும். விக்கெட்லெஸ்ஸா போயிட்டாரு. அன்பார்ச்சுனேட்லி அவரை கேஎல் ராகுல் சரியா யூஸ் பண்ணல அஸ் அ கேப்டன். பட் அவர் ரிலீஸ் பண்ண கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்க பண்ணுவாங்களா பண்ணியாதுன்னு நினைக்கிறேன். பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே பண்ணட்டும். வேற யாருக்காச்சும் விளையாடுவாரு விடுங்க. அவங்க தான் திகேஷ் தான் இருக்காரு. ஒரு லெக் ஸ்பின்னர் நல்லா போடுறாரு. வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்றதுக்கான பிளேயர் இருக்கணும். இல்லைன்னா வேற இப்படிதான் வச்சாகணும். அதாவது பெரிய இந்தியன் பிளேயர் வரையும் இல்லைன்னா வேஸ்ட் தான் ரிலீஸ் பண்றது. ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய பர்ஸ் ஓப்பன் அப் ஆகும். ஸோ பர்ஸ் ஓப்பன் அப் ஆச்சு அப்படின்னா இவங்க நிறைய பேருக்கு போகலாம். ஸோ யாருக்கெல்லாம் போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கேமரூன் கிரீனுக்கும் போகலாம். அவங்க ஏற்கனவே ஃபுல்லா டாப் லோட் பண்ணி தானே இருக்கிறாங்க. இருக்கதே பிரபலமான பேர் வந்து அந்த ஆக்ஷனுக்கு வரதா இருந்தது சஞ்சு சாம்சன். இப்ப அவர் இல்லைன்னு ஆகி போச்சு. ஸோ அடுத்த பிரபலமான பேர் வந்து கேமரூன் கிரீன். ஸோ ஓனர் அதுக்கு தான் போவார். அவர் எப்பயும் பேருக்கு தான் போவார். வெங்கடேஷ் ஐயரும் பெரிய பேர் தானே. கலர் இல்லையே. கேமரூன் கிரீன் கிடைக்கலன்னா வெங்கடேஷ் ஐயருக்கு போவார். கண்டிப்பா போவார். வெங்கடேஷ் ஐயரும் நாட் அ பேட் ஆப்ஷன்.
அவங்களுக்கு வந்து தேவையில்லை, இவங்களுக்கு எதுவுமே டாப் ஆர்டர் ரொம்ப ஹெவியா தான் இருக்கு. எல்லாரும் பூரா அவர் பண்ட் நான் ஒன் டவுன் விளாடுவேன்றாரு, பூரா ஒன் டவுன் விளாடுவேன்றாரு. வச்சுக்கோங்க, அங்கே சரி வச்சுக்கோங்க. அதான் பேருக்கு தான் போவாருங்கிறீங்களே. யூஸா இருக்கு அதுல. சரி, ஓகே, பார்ப்போம். இப்போ இதான் இந்த டீம்ஸ் கேகேஆர் அண்ட் எல்எஸ்ஜி 2 பேருக்குமே தே நீட் டு டூ லாட் ஆஃப் பர்ச்சேஸ் இந்த ஆப்ஷன். நிறைய பேர் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். இந்த டீமை வச்சுட்டு அவங்க தே டி நாட் டூ வெல் லாஸ்ட் டைம். எல்எஸ்சி வந்து எல்லாருமே 10th பிளேஸ்னு சொன்னாங்க போன வாட்டி. பட் தே ட்ரைட் அண்ட் அச்சீவ்ட். அதோட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 7வது பிளேஸ் வந்திருக்காங்க. பார்ப்போம் இந்த வாட்டி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி மேலே வராங்களா அப்படின்னு. இவங்க 8வது முடிச்சிருக்காங்க கேகேஆர். இவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்கன்னு வில் சி. நீங்களும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த டீமுக்கு அதை சொல்லுங்கள். வில் சி ஹவ் இட் கோஸ். என்ன மாதிரி ரிலீசஸ் இருக்கும்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். முதலாளி நீங்கள் சொல்கிறது சொல்லுங்கள். We'll be back with more videos. We'll sign off for this test.